ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆடி மாதம் அப்படின்னாலே குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம். அதை விடுத்து நமக்காக இந்த பூவுலகத்தில் அவதாரம் பண்ண ஆண்டாள் தான் நம்மளுடைய நினைவுக்கு வருபவள், ஆடிப்பூர நாயகி. அந்த கோதா பிராட்டியை பற்றி பல துதிநூல்கள் இருக்கு. கோதா சூர்ணிகா, ஸ்ரீ கோதா சதுஸ்லோகி, ஸ்ரீ கோதா அஷ்டோத்திர சதமாலா சோஸ்திரம் இப்படின்னு போன்ற பல துதிநூல்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துதிநூல் தான் ஸ்ரீ கோதோபமாஷ்டகம் அப்படிங்கிறது. இதை எழுதினது யாருன்னு தெரியல, ஆசிரியர் யாருன்னு சரியா தெரியல. ஆனாலும் அந்த ஸ்லோகத்தில் துதிநூலில் 8 ஸ்லோகங்களால் அவர் ஆண்டாளை அன்னமாகவும் மணியாகவும் கற்பக விருட்சமாகவும் சூரிய சந்திரனாகவும் இப்படி பல ஓமானங்களோட அனுபவித்து துதிப்பாடல் ஏற்றிருக்கார். இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமஞ்சன காலத்தில், மார்கழி மாதத்தில் திருமஞ்சன காலத்தில் இது ஓதப்படுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இதில் முதல் ஸ்லோகத்தில் ஆண்டாளை அன்னபக்ஷியோட உபமானமிட்டு அனுபவிக்கிறார் ஆசிரியர். சன்மான சாப்ஜ பிரவணாம் சாரா சார விவேகினி சத்கதியும் சுத்த ரூபாம் துவாம் கோதே ஹம்சீம் பிரசக்ஷசே அப்படிங்கிறார். அதாவது கோதாதேவியை ஒரு அன்னப்பறவையாக பேசுகிறார். எப்படின்னு பார்த்தோன்னா, அன்னம்ங்கிறது ஒரு நல்ல தாமரை பூவில் இருக்கும். அதே மாதிரி சாதுக்களது மனமாகிய தாமரைப்பூ, அதில் எப்பொழுதும் எக்காலத்தும் குடிக்கொண்டிருக்கிறவள் பிராட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த சாதுக்களால் எப்பொழுதும் மனதால் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கப்படுபவள் பிராட்டி அப்படிங்கிறார். அன்னம் நமக்கு எல்லாம் தெரியும், பாலையும் நீரையும் கலந்து வச்சா அது அசாதாரணமான நீரை நீக்கிட்டு பாலை பருகும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி வேத சாஸ்திர இதிகாச புராணங்களில் அசாரம், அல்பசாரம், சாரம், சாரதமம், சாரதரம், சாரதமம் அப்படின்னு பல வகை பகுதிகள் இருக்கும். இதில் பிராட்டியானவள் எல்லா மற்ற பகுதிகளை நீக்கிட்டு சாரதமமான விஷயங்களை எடுத்து சகல வேத சாரம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பிரபந்தங்களை அருளி செய்திருக்காள். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற 2 பிரபந்தங்கள் ஆண்டாளால் அருளி செய்யப்பட்டது. அன்னம் அப்படின்ன உடனேயே கவிஞர்களால் கொண்டாடப்படுறது அதனுடைய நடையழகு. ராமாயணத்தில் கூட ராமர் அன்னத்தோட நடையழக விஞ்சி நிற்பவள் சீதா அப்படின்னு மகிழ்ந்து பேசுகிறார். இங்கேயும் ஆசிரியர் அதோட மட்டும் நிற்காம அந்த அன்னங்களுக்கு நடை பயிற்சி சொல்லி கொடுப்பவள் பிராட்டி, அது மட்டும் இல்லாமல் நடை அப்படிங்கிற போது நன்னடத்தை அதை பற்றியும் அப்படி உள்ளவள் பிராட்டி அப்படின்னு அனுபவிக்கிறார். அன்னம் தூய வெண்மையாக இருக்கும். அதே மாதிரி வெண்மை நிறம் சுத்த சத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே மாதிரி பிராட்டி சுத்த சத்துவமாக இருக்கிறவர். இப்படி பல ஓமானங்களால் இந்த ஸ்லோகத்து மூலியமாக ஆண்டாளையும் அன்னத்தையும் ஓமானமிட்டு அனுபவித்திருக்கிறார் ஆசிரியர். மேலும் அனுபவிப்போம்.